நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தற்குறி இன்றைக்கி ஒரு வேலையை பண்ணியிருக்கு. அதோட பின்னணி என்ன? அது யார் தூண்டுதலில் நடந்தது? அந்த திரிஷா என்கிற பெண் வந்து மனைவி போல பட்டு சேலை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாரு. கு இவர் வந்து புது மாப்பிள்ளை மாரி பட்டு வேஷ்டி, பட்டு சட்டையோட தம்பதி சமேதராக அப்படின்வாங்க. எதுலன்னா, இந்த சமஸ்கிருதத்தில தம்பதி சமேதராக காட்சியளித்தார் அப்படின்னு. அந்த மாரி ஒரே கார்ல 2 பேரும் வந்து இறங்கியிருக்காங்க. இது வந்து எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இத பத்தி இதோட பின்னணி என்னன்றத தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வீடியோல பார்த்துருப்பீங்க, பிரேக்கிங்கில பார்த்துருப்பீங்க. திரிஷாவும், விஜயும் வந்தாய்ங்க. ஒரே கார்ல வந்தாங்க. ஒரே பொக்கேய குடுத்தாங்க. மணமக்கள வாழ்த்துனாங்கலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கூணாலாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இதோட பின்னாடி உள்ள சைக்காலஜிக்கல் உள்குத்து என்ன? எதற்காக இந்த தற்கொலை இப்படி பண்ணா? அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. அந்த கணவன், மனைவி ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பிள்ளைங்க இருக்கு. அவங்க 2 பேருமே படித்து பெரிய ஆளாகி ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே மேஜர். ஸோ, இந்த காலகட்டத்தில என்னன்னா, அந்த மேஜர் ஆகக்கூடிய காலகட்டத்தில இந்த நபருடைய பெண் பிள்ளை வந்து அம்மாவோட போயிடுறாங்க. சரி, பையனும் அம்மாவுக்கு சாதகமா போயிடுறாப்புல. இப்போ சமீபத்தில கூட அவங்களோட தங்கச்சி, அதாவது சாஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இது யாரோட பேர எங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ வந்து அந்த பெண் வந்து படித்து முடித்து பட்டம் வாங்கும்போது லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா, லண்டனில் வந்து இங்கிலாண்டை பொறுத்தளவுக்கு எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. பயங்கர லைட்டிங்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி பயங்கரமாக நடத்துவாங்க. அது ஒரு பெரிய பார்க்குறதுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டம் வாங்கும்போது என்னன்னா, அந்த அந்த பாப்பா வந்து அண்ணனை வரவழைத்து அண்ணனிடம் ஆசீர்வாதம். அண்ணன் சின்ன பையன்தான். யார்? சேஷன் சஞ்சய். இருந்தாலும் அண்ணன் தங்கை பாசம்ன்றது அது விலக்கி சொல்ல முடியாது. அது எந்த குடும்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஸோ அண்ணன் தங்கை பாசத்தில் அண்ணனை கூப்பிட்டு அந்த பெண் ஆசீர்வாதம் இருக்காரு. அப்பாவை கூப்பிடல. அப்பாவை கூப்பிடல அப்படின்னா இந்த தற்குறி போகவே இல்லை. அதாவது நீ உனக்கும் உன் ஒய்ஃபுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேணாலும் இருக்கலாம். நீ பெத்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து லண்டனில் படித்து பட்டம் வாங்குது. அந்த நிகழ்வுக்கு வந்து நீ அந்த பொண்ணு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தை. அது கல்லூரி இப்போ தான் முடிக்குது. அப்போ ஒரு அப்பனா நீ தான் போயிருக்கணும். ஆனால் நீ போகலன்னா நீ எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்ப அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தில் இந்த நீ எல்லாம் பொம்பளைங்களை பற்றி பேசுகிற, நீ எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னா உனக்கெல்லாம் வெக்கமான ரோசம் இருக்கா இல்லையா? உன்னை ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறோன்னா, நீ அப்படி ஒரு கேடு கெட்டவனாக நீ நடந்து கொள்கிறாய் வாழ்க்கையில். உன் பொண்டாட்டி எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன்கிட்ட சண்டை போடட்டும், போட்டும், மகளை கூப்பிட்டு போட்டும். ஒரு மகள் வந்து படித்து லண்டன் வெளிநாட்டில் பட்டம் வாங்குறாருன்னா, நீ அதை விட உனக்கு பிடுங்குற வேலை என்ன இருக்குது? உனக்கு படமும் இல்லை. நீ அங்கே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நீ போய் மகளைனாலும் ஆசீர்வதித்து வந்திருக்கலாம், வாழ்த்தி வந்திருக்கலாம்ல. அப்போ 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று என்னன்னா, அவர்கள் அழைக்காமல் நீ வந்துடாத, வந்தால் அவமானப்படுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கலாம். அது ஒரு விஷயம். அப்போ உன்னுடைய கட்டுப்பாட்டில் உன் குடும்பம் இல்லை, உன் மனைவி இல்லை, உன் மகளும் இல்லை, உன் பிள்ளையும் இல்லை, பையனும் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய அண்ணன் சேஷன் சஞ்சயை கூப்பிட்டு, சேஷன் சஞ்சய் அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு மாலை போடுறாரு. அவர் வந்து அந்த பட்டத்தை வாங்கும்போது மாலை போட்டு சந்தோஷமாக அம்மா எல்லாமே கொண்டாடுறாங்க. அப்போ நீ ஒரு தகப்பனா நீ இதை கூட செய்யாத ஒரு ஆள், எவன் வீட்டு கல்யாணத்துக்கு எவளையோ கூப்பிட்டு நீ போறியே, உனக்கு மான வெக்க ரோசம் இருக்கா? நீ எல்லாம் பெண்களை காப்பாற்ற போறியா? நீ பெண்களை காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதில் எழும்ல. உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நீ போகிற? ஒரு கல்யாணத்துக்கு போனால் கேஷுவலாக போகிற, சரி ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறேன்றதுக்கும் உன்னோட வாக்கிங் ஸ்டைலு ஒரு சைக்கலாஜிஸ்ட்டோ நீ வந்து காரை விட்டு நீயும் அந்த திரிஷான்றவளும் இறங்கி வர்றதை அந்த வீடியோ மட்டும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தூக்கி போட்டான். இன்றைக்கி ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் பேசிகிட்டு இருந்தேன் நான், சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவை பாருங்கள், இதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு. பார்த்துட்டு அந்த லேடி தான் அவங்க சொன்னாங்க, இது வந்து என்னென்னா, இந்த பெண் மிரட்டி, யார் இந்த திரிஷான்ற பெண் வந்து மிரட்டி இவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு நீங்கள் வந்து தான் ஆகணும், அப்போ தான் இதை உடைக்க முடியும். நீங்கள் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கவுண்டமணி சொல்ல, சோறுல போடான்னப்ப அவன் என்னடா சொல்கிறது, நான் சொல்கிறேன்டா சோறுல போடான்ற கதை தான். என்னென்னா, நீ வந்து அந்த பெண் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போடுவோம். நீ எனக்கு அடிமை தானடா, நீ அடிமை நாய் தான், நீ என் நாயை பார்க்க வந்து என் நாயை கொஞ்சம் வந்தான்டா, நீ போகலான்டா, நம்ம போகலாம். அவள் என்ன பண்ணிடுவா, அவளை இன்னும் வெறுப்பேற்றுவோண்டா உச்சத்தில் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒருத்தியோடு சேர்ந்து உன் பொண்டாட்டியாக இருந்து ஒரு 3 வருஷம் வாழ்ந்து பிள்ளைகள்லாம் பெற்றிருக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் வாழ்ந்துட்டா, ஒரு பிள்ளையோட போயிட்டா, டைவர்ஸ் ஆகி போயிட்டான்னா பரவாயில்ல. 2 பிள்ளைகளை பெற்று 20 வருஷத்துக்கு 26 வருடம் உன்னோட வாழ்ந்த ஒருத்தி, 26 வருடம், 6 வருடம்லாம் இல்லை, 26 வருடம் வாழ்ந்த ஒருத்தியை, ஒரு பெண்ணை
நீ எவ்வளோ ஒருத்திக்காக வெறுப்பேற்றணுன்றதுக்காக நீ பண்ண அப்படின்னா நீலாம் மனுஷனா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நீ சைக்கோதான்றது மேலும் மேலும் உறுதியாகுது. இந்த சரி, இப்போ இன்னொரு விஷயம் கேட்கலாம். இதெல்லாம் விடுங்க. இன்னொரு விஷயம் கேட்கலாம். செத்தவன் உனக்காக உயிர் விழந்தவன் 41 பேர் இருந்தானே, அவன் குடும்பத்தை வர வச்சு, ஏன்டா நீ அங்கே போயிருக்க, ஏன்டா இந்த கல்யாணத்துக்கு போய் உனக்கு என்னடா ஆச்சு? எவனா கொண்டுட்டானா, இல்லை கழுத்தை பிடிச்சி நெரிச்சானா, இல்லை உன்னை தள்ளி விட்டானா, இல்லை உனக்கு பிளேடு போட்டானா, இல்லை துப்பாக்கி அடிச்சு விட்டானா, இல்லை கிழிச்சு விட்டானா? இப்போ எப்படிடா போன நீ? எப்படி போன இந்த கல்யாணத்துக்கு? த்ரிஷாவோட போனா உனக்கு எந்த பவுன்சருமே வரலையே பின்னாடி? ஏன்னா இந்த தற்குறிகள் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்டா அப்போ உங்களை நாய் மாதிரி தானடா அவன் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான். உன்னைய அடித்து தள்ளுறதுக்கு பவுன்சரோட போகிறான். ஒரு கல்யாணத்துக்கு கூடயோ வந்து பொண்டாட்டி மனைவியை விட்டுவிட்டு எவன் பொண்டாட்டியை கூட்டுட்டு ஒரு பவுன்சரே இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் போகிறான். அங்கே வந்து யாருமே ஒன்றுமே பண்ணலையே, என்ன காரணம் அது? எப்படி தைரியமாக போகிற? உனக்காக இறந்தவன் வீட்டுக்கு நீ போக முடியலன்ற தமிழக அரசையும் திமுகவையும் முக ஸ்டாலினையும் குற்றச்சாட்டுற. ஆனால் கல்யாணத்துக்கு போகும்போது எவனுமே ஏன்டா வரல? அப்போ நீ பில்டப் கொடுத்து பீலா கொடுத்து லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு லேட்டாக போய் வேணே புஷ்அப் பண்ணி கூட்டத்தை தெருக்கும் போது அங்கே சாவுறான். இப்போ நீ எதுவும் சொல்லாமல் டக்குன்னு வந்திருக்க. உன்னை ஏன் பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கல்யாணத்துக்கு? யார் வந்தா? அப்போ நீ பில்டப் கொடுத்து கொல்றன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கொலை செய்கிறன்னு தான் உன்னை வந்து நேரடியாக நீ ஒரு சைக்கோன்றது தான் குற்றம் சாட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கல்யாணத்தில் எவனுமே வரலையடா, உன்னை ஃபாலோ பண்ணி யாருமே சாகலையே. எப்படி இது நடந்துச்சு? இது எப்படி ஸ்மூத்தாக வந்துட்டு 2 பேர் இருக்கீங்க, 15-20 நிமிஷம் இருக்கீங்க, எல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க, போகிறீங்க, எப்படி இது நடந்துச்சு? அப்போ நீ ஊரை ஏமாற்றிட்டு இருக்க. நீ ஊரை இது பண்ணிவிட்டு சைக்கோக்களை வந்து இந்த தற்குறிகளை வந்து வைத்து நீ இருக்கிறவன்ட்டெல்லாம் கேம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட்டை தூக்கி இந்த வீடியோவை போடும்போது இந்த பெண் தான் ப்ரெஷர் பண்ணி இந்த நபரை, இது விஜயா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், எவனா வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், இந்த நபரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த பெண் தான். இப்படி ஒரு சூழ்நிலையில் டைவர்ஸ் இது ஒரு மனைவியை அனுப்பும்போது இவ வந்து வேணே அதை உடைத்து கொண்டு வந்துட்டு இருக்கா. அப்போ நாளைக்கு அரசியலில் இவன் பெருசாக வந்தாலும் இவன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவான். இவளுடைய அடிமை தான் இந்த நபர். அது விஜயா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி அவன் வந்த போஸு, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வந்த காரு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நபர் இருக்கான்றது உறுதியாகுது. இது வந்து தற்குறிகளுக்கு என்றைக்குமே புரிய போகிறதில்ல. தற்குறி வந்து திருந்தும்போது இந்த சூழ்நிலையே இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தன் பார்த்தா கழுத்தை அறுத்துக்கிறேன்றான். ஏன்னா ஆனால் இந்த திமுக வந்து அரசு வந்து கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு சட்டம் ஒழுங்கை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த விவகாரத்தில், விஜய் விவகாரத்தில் நம்ம சொல்கிறோம். சட்டம் ஒழுங்கு எதுக்கு இருக்குது, காவல்துறை எதுக்கு இருக்குன்னா, சராசரியின் குற்றம் செய்பவனும் இந்த காவல்துறையை பார்த்தா பயப்படணும், இந்த அரசை பார்த்தா பயப்படணும். இந்த ரெண்டுமே காவல்துறை மீதும் எவனுக்கு பயம் இல்லை, இந்த அரசு மீதும் பயம் இல்லைன்னா அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது? அடித்து தூக்கி அந்த நாயை வந்து கழுத்து அறுக்கிறேன்னா அப்படியே விட்டுற வேண்டியது தானே. கழுத்து அறுத்து சாகட்டும், இப்போ என்ன இருக்குது? அது எதுக்கு போய் தடுக்கிறீங்க, போலீஸில் பிடிச்சிட்டு போகிறீங்க? ஒருத்தன் தானாக கழுத்தை அறுத்துக்கிறேன், அறுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து செத்துருச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டு போய்க்க வேண்டியது தானே. அப்போ இவ்வளோ இது வந்து பெரிய நியாய தர்மப்படி நடத்திங்கன்னா நீங்கள் ஆட்சியே நடத்த முடியாது. உங்கள் கழுத்தை அறுத்துருவான், உங்களை காலி பண்ணி விட்டு போயிடுவான். ஸோ இந்த கேடுகட்ட வேலையை ஏன் சட்டம் ஒழுங்கில் நீங்கள் செய்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் சமந்தான். அது எதுக்கு இவனை பார்த்து பயப்படுறீங்களா நீங்கள்? இப்போ விஜயை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தி பேசுகிறா, துப்புரவு தொழிலாளியோ 3 பேரை வச்சுருக்கான், வீடு கூட்டுறவன், ரோடு கூட்டுறவன் கேவலமாக ஒருத்தி பேசுகிறா. அவ்வளவு நீங்கள் வழக்கு கூட போடலையே. அப்போ என்ன அரசாங்கம் நடக்குது, என்ன சட்டம் ஒழுங்கு நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? என்ன இலவ பண்ணுறீங்கன்னு தெரில, அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. இது ஒரு கேடுகட்ட ஒரு நிலையாக தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ கேடுகட்டவர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்றதை இந்த விஜய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். இப்போ அவனுடைய நடவடிக்கை நேற்று அவன் வந்துட்டு போனது, த்ரிஷாவோட வந்துட்டு போனதுன்னா ஒரு குடும்பத்தையே நாசப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தையே இப்படி தாண்டா நான் பண்ணுவேன்றதான் அவன் சொல்கிறான். இப்படி தாண்டா நான் கூத்தியாலோட தாண்டா இருப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், டைவர்ஸ் பண்ண மாட்டேன், சட்டப்படி பண்ணாமல் இன்னொருத்தியோட வருவேன், ஏன்னா அதுலேயும் சட்டத்தில் ஓட்டம் இருக்குது, நண்பர்களோட எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி மாதிரி வராங்க. இதையும் இந்த தற்கொலைகள் ஏற்றுட்டு இருக்கேன். அவன் வச்சுட்டு தான் செய்வான், அவனுக்கு இருக்கிற வருமானத்துக்கு எத்தனை பொம்பளை வேணாலும் வச்சுக்குவான், நானும் படுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளுங்க. அது மீதும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த அரசு என்ன பண்ணுறது, தூங்குதா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மற்ற ஒன்று கழிச்சு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.